வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசுக்கு கிடைக்க வேண்டிய வருவாய் மனைமாற்றம் செய்யப்பட்டு தமிழ்நாடு இன்றைக்கு தனியாரிடம் இருந்து மின்சாரத்தை பெறும் அளவுக்கு அரசாங்கம் செயல்படுகிறது. ஒரு யூனிட் 15 ரூபாய் முதல் 25 ரூபாய் கொடுத்து வாங்குகிறார்கள். காரணம், நம்மிடம் இருக்கும் மின்சாரம் தயாரிக்கும் நிறுவனங்கள் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. மக்களை எப்படியாவது ஏமாற்றி அவங்கள சேர்ந்து வாக்க பெற்று விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்குதான் இந்த டோக்கன்னு சொல்றது முதலமைச்சர். 8000 ரூபாய் மதிப்புள்ள டோக்கனை கொடுத்துட்டு 5 வருடம் உங்ககிட்டேருந்து 4-5 லட்சம் வரி மூலம் வசூலிக்கிறது தான் அவங்களோட வேலை. ஏன்னா அரசாங்கத்தில் பணம் கிடையாது, சம்பளம் கொடுத்ததே பணம் கிடையாது. மெக்கானிக்கல் லைனு, எலக்ட்ரிக் லைனு, இந்த மாதிரி விஷயங்களில் தொழில் கல்வியில் கற்கிறது தான் நல்லது. சந்தை ஒன்று வேணுங்கிறாங்க, அதையும் செய்து கொடுக்கல. அதாவது இவங்களுடைய ஏற்கனவே போன 21ல் வாக்குறுதி எண் 227 அவங்க மறந்துட்டாங்க, நான் மறக்கலை. காற்றாலை மின்சாரம் உற்பத்தியாகும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி சிறப்பு. அந்த மின்வெளி தடங்கள் இருந்தாதான் ஒரு கம்பெனி மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுதுன்னா அந்த மின்வெளி தடங்கள் இருந்தாதான் வெளியில அதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், கொடுக்க முடியும். ஆனால் அதுக்கு இன்னும் வழிவகை செய்யலை.